வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம மாறுபட்ட கோணங்களில் மிகவும் எந்த ஒரு சமூக வலைதள ஊடகங்களிலும் வராத, யூடியூப்ல வராத மற்றும் தொலைக்காட்சிகளில் வராத பெரும்பாலான மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை தான் நம்ம பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு முதலாவதாக வரக்கூடிய கேள்வி, எனது ஜாதகத்தில் நிதி மற்றும் நிதியுடைய ஸ்திரத்தன்மை, அதாவது பணத்தினுடைய ஸ்திரத்தன்மை பற்றி என்ன கூறுகிறது, எப்படி அதை தெரிந்து கொள்வது? ஒவ்வொரு ராசிக்கும் அல்லது லக்னங்களுக்கும், ஏன் உயிருக்குமே, மனித இனத்திற்கு தேவையானது பணம். இந்த பணம் தான் ஆதாரம். அந்த பணம் ஒரு மனிதன்கிட்ட இருக்கும்போது மனசே தெம்பாவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அதே பணம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல கம்மியா இருக்கு, இல்லை அப்படின்னா, ஒரு 50 பேர் இருக்காங்க வீட்டில் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு, ஆனா பேங்க் அக்கௌண்ட்ல நமக்கு ஒரு 50 பேர் இருக்காங்க வீட்டில் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு, ஆனா பேங்க் அக்கௌண்ட்ல நமக்கு பணமே இல்லை அப்படின்னா, அந்த 50 பேர்ல 49 பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நாம மட்டும் கவலையா இருப்போம். எல்லாரும் ஒவ்வொன்று சத்தம் போட்டு நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க, ஒவ்வொன்று குதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, கடன்ல இருக்கோம். நம்ம மைண்டு அந்த சந்தோஷத்துல இருக்குமா, பிரச்சனையில இருக்குமா? பல திருமணங்கள் நடக்கும்போது இன்றைய அளவிலும் இந்த பெண்டர் பெற்ற தந்தையார் பார்த்தீங்கன்னு சொன்னா டென்ஷனாவே இருப்பாரு. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மாப்பிள்ளை சந்தோஷமா இருப்பாரு, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அதை விட சந்தோஷமா இருப்பாங்க, பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா பொண்ணை பெற்ற அப்பா மட்டும் டென்ஷனா இருப்பாரு. பொண்ணை பெற்ற அம்மா அவங்க அலங்காரத்துல பிஸியா இருப்பாங்க. ஏன் பொண்ணை பெற்ற அப்பா டென்ஷனா இருக்காரு? ஏன்னா அவர் தான் பணப்பிரச்சனையை கையாண்டுகிட்டு இருக்காரு. கடனை வாங்கி கல்யாணத்தை நடத்துறாரு, லட்சக்கணக்கில், கோடி கணக்கில். அதை பண்ணமா, இதை பண்ணமா, இது சரியா நடக்குமா அப்படிங்கிற டென்ஷன் அவருக்கு தான் இருக்கு. மிகவும் பாதிக்கப்பட்டவராக இருக்கார். அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல செல்வம் அல்லது செல்வத்தினுடைய ஸ்திரத்தன்மை பத்தி எப்படி தெரிந்து கொள்வது என்ன? அந்த உதாரணத்துல நம்ம பார்க்கக்கூடியது கடகராசி, கடக லக்னம்னு வச்சு. இப்போ கடக லக்னக்காரங்களுக்கு 2ஆம் இடம் என்பது சிம்மம், அது எல்லாருக்கும் தெரியும். 11ஆம் இடம் என்பது ரிஷபம். இந்த 2 அதிபதி சூரியன், 12 அதிபதி சுக்கிரன். இந்த 12ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுடைய தனிப்பட்ட ராசி லக்னங்களுக்கு இப்படி பொருத்திக்கலாம். ஆனா இதையே அப்படியே பொருத்துனீங்கன்னா பொருந்தாது. இது பொது பலன்களே. இப்போ உங்களுக்கு வரும்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம், லக்னம், ராசி, இதையெல்லாம் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையில பொருளாதாரம், பணம் சம்பந்தப்பட்ட கடன் தொல்லைகள் தீருமா? எப்ப தீரும்? எப்ப விடிவு காலம் பிறக்கும்? பணம் இருந்தா தான் நிம்மதி இருக்கு இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலையில. பணம் இல்லைன்னு சொன்னா யாரும் நம்மளை மதிக்கிறது இல்லை. சூப்பர் ஸ்டார் சொன்னதுதான் நான் சொல்லணும். பணம் நமக்கு ரொம்ப அதிகமா இருந்தா நமக்கு யாரையும் தெரியறது இல்லை, பணம் ரொம்ப குறைவா இருந்தா நம்மளை யாருக்கும் தெரியறது இல்லை. இந்த அளவில் இருக்கக்கூடிய இந்த பணம் எவ்வளவு முக்கியம் ஜீவனம் பண்றதுக்கு, வாழ்க்கைக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணும்னா நீங்க எங்களை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு உங்களுக்கான துல்லியமான பலன்களை கணித்து தர முடியும். எங்களால நீங்க கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம உங்களுடைய பிறப்பு ஜாதகம், உங்க ராசி லக்னம், உங்களுடைய பண பிரச்சனைகள் தீரத்துக்கு வாய்ப்பு எப்போ இருக்கு, எப்போ நடக்கும், எப்ப பொருளாதார முன்னேற்றங்கள் வரும்னு சொல்ல முடியும். இப்ப நம்ம உதாரணத்துக்காக எடுத்துக்க கொள்ளக்கூடியது கடகலக்னம். இப்ப கடகலக்னத்துக்கு நம்ம சொன்னோம், 2ஆம் அதிபதி சூரியன், 11ஆம் அதிபதி சுக்கிரன், 2 தனஸ்தானம், 11 லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்துக்கும் தனஸ்தானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த 11th பிளேஸ் அது இட் இஸ் கால்ட் அஸ் லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானம்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம், நமக்கு பணம் எந்த வகையில வரும் அப்படின்னு தெளிவா நம்மளுடைய ஜாதகத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதை சொல்லக்கூடியது 11ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், பல பேர்
நம்மளை சேர்த்து எல்லாம் லட்சக்கணக்கில் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நீங்க நாம எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாதிச்ச பணம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பேருக்கு தான் கையில தங்கும். பல பேர் சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிப்பாங்க, ஆனா பணம் மட்டும் கையில தங்கவே மாட்டேங்குது. இது எப்படி? இது சம்பாதிக்காதவங்கள்ட்ட பணம் தங்கலைன்னா பரவாயில்ல, பணம் தான் நிறைய சம்பாதிக்கிறீங்களே, அப்புறமும் பணம் ஏன் கையில தங்க மாட்டேங்குது? இந்த கேள்வி இங்கிலீஷ்ல சொன்னா இட் இஸ் $1 பில்லியன் கொஸ்டின். இந்த கேள்விக்கான விடை தான் இப்ப நம்ம கூறப்போறிய பதில். ஒரு சில நபர்களுக்கு அதாவது கடக லக்ன கடகராசி என்பவர்களுக்கு நிறைய வருமானம் வரும், பணம் கையில தங்காது. ஒரு சில நபர்களுக்கு வருமானமே வராது, பணம் கையில தங்கல. ஒரு சில நபர்களுக்கு குறைவான வருமானம், ஆனா பணம் கையில தங்குது. ஒரு ரேர் அது. அது எப்படி சாத்தியம்? இதை வச்சுதான் நம்ம சொல்றோம். செகண்ட் பிளேஸ் 11th பிளேஸ், 2ஆம் இடம் 11ஆம் இடம். அப்போ உங்க ஜாதகத்துல 2ஆம் இட கிரகத்துடைய வலிமை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடகராசிக்கு 2ஆம் இட அதிபதியான சூரியன் மேஷத்துல வலுத்துட்டாருன்னு வச்சுங்க, அதாவது 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்துல உச்சமாயிட்டாருன்னு வச்சுங்க, கொட்டும் பணம் அளவே இல்லாம வரும், ராஜ யோகத்தை தரும். ஒரு காலகட்டத்துல இவங்க கோடீஸ்வரர் ஆறதை தடுக்கவே முடியாது. இதே சூரியன் 3ன்னு சொல்லக்கூடிய துலாத்துல நீச்சமாயிட்டார்னா அப்படியே உருண்டு ஓடினாலும் 9 ரூபா சம்பாதிக்க முடியாது. இது ஒண்ணு. இதுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. இந்த துலாத்துல இருக்கக்கூடிய சூரியனை சுபகிரக குரு பார்வை இருந்துட்டா மாறிடும், கதை மாறிடும். ஆக அடுத்த கட்டம் லாபஸ்தான சுக்கிரன், அவர் லாபஸ்தானத்திலே ஆட்சி ஆயிட்டார்னு வச்சுங்க, அடித்தூள் கலப்பிடும், பணம் லக்ஸரியா வரும், பிரீமியம் கார், சுகபோக வாழ்க்கை அப்படின்னு மாறிடும். இதே சுக்கிரன் கடகராசியுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணில நீச்சம் ஆயிட்டார்னா அப்படியே கதை மாறிடும். இப்படிதான் இதை நம்ம இதே மாதிரி உங்களுடைய லக்னம் ராசியை வச்சு சொல்லணும்னா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம், கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல. 2வது வரக்கூடிய கேள்வி, எனது ஜாதகத்தில் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? உண்மையில சொல்ல போனா பிறந்த 12 லக்ன 12 ராசிக்காரர்களுக்குமே தெரிஞ்சோ தெரியாமலோ ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக ஈடுபாடு இல்லாமல் இருக்காது. ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக தொடர்பு இல்லாமல் உயிர் உடல்ல தங்க முடியாது. வெளியில வந்தாலும் ஆன்மீகத்தோட தொடர்பு, உள்ள இருந்தாலும் ஆன்மீகத்தோட தொடர்பு. கர்மாவின் அடிப்படையில் சஞ்சித கர்மா, பிராரத்த கர்மா, ஆகாமிய கர்மா, இந்த 3 கர்மாவும் ஒவ்வொரு உயிருக்கும் உண்டு. இதை வச்சுதான் ஆன்மீக வளர்ச்சியும் தொடர்பும் ஏற்படும். ஒரு சிலருக்கு அதிகமான ஆன்மீக ஈடுபாடு வளர்ச்சி இருக்கும், ஒரு சிலருக்கு அந்த கனெக்ட், அந்த டிவைன் கனெக்ட் கம்மியா இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். கடவுள் இல்ல அப்படின்னு பேசுற, கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கக்கூடிய பல லட்சோபலட்ச ஜனங்க கூட ரெடி பண்ணீங்க. கடவுள் இல்ல, கடவுள் மறுப்பு கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய லட்சோபலட்ச கோடிக்கணக்கான மக்கள் கூட தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கடவுளை நம்ப தொடங்குறாங்க. அதற்கு உதாரணம் கவியரசு கண்ணதாசன், அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார். ஆன்மீக வளர்ச்சியை தொடர்பு கொள்ளக்கூடிய 12 ராசி லக்னத்தை நம்ம பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லைனாலும் அதுல ஒரு ராசியை நம்ம எடுத்துப்போம், விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. இறைவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு விருச்சிகத்துக்கு அதிகமாக இருக்கு. அது எப்படின்னா, விருச்சிகம் என்பது காலபுருஷனுடைய 8ஆம் வீடு, அதாவது மேஷம் காலபுருஷனுடைய முதல் வீடு, விருச்சிகம் காலபுருஷனுடைய 8ஆம் வீடு. இந்த 8ஆம் வீட்டுக்கும் ஆன்மீகத்துக்கும் அதீத தொடர்பு உண்டு. ஒரு மனிதனுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடியது 8ஆம் இடம். ஆனால் விருச்சிகம் ரொம்ப சூட்சமமா நம்ம பார்த்தோம்னா, நம்ம சொன்னோம், ரகசிய கேள்விகள், மிக மிக அதிசயமான ஆச்சரியமூட்டும் தகவல்களை தரக்கூடியதான் இந்த பதிவுகள். விருச்சிகம் என்பது ஒரு உயிரையும் ஒரு உடலையும் பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு இடம் விருச்சிகம். இது எப்படின்னா, உடல்ல சரம் அப்படின்னா தலை, அந்த தலையை குறிக்கக்கூடியது மேஷம். கரெக்டா மிடில்ல வர ராசி 12 ராசியில விருச்சிகம். உடல் உறுப்பு மறைவு ஸ்தானம் 8, விருச்சிகம் மறைவு ஸ்தானம். உடம்புல எதை மறைப்போம்?
உடல் உறுப்பு. அதை குறிக்கக்கூடியது விருச்சிகம். இது முக்கியமா என்னன்னா, இதுல விஷயம் என்னன்னா, விருச்சிகத்துக்கு நிறைய ஆன்மீகம் இருக்கும். ஆனால் அந்த ஆன்மீகத்தை ஃபீல் பண்றதுல தடங்கல்களும் தடைகளும் நிறைய இருக்கும். நிறைய ஆசைகளும் வேட்கைகளும் இருக்கும். மறைஞ்சு புதைஞ்சு கிடைக்கும். ஒரு காலகட்டத்தில் இந்த விருச்சிகத்தில் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரம், அதாவது மகா பெரியவருடைய நட்சத்திரம், காஞ்சி மகா பெரியவர் பிறந்தது அனுஷ நட்சத்திரம். அந்த அனுஷம் இருக்கக்கூடியது விருச்சிகம். ஆன்மீகம் நாம சொன்னோம், ஆன்மீகத்துக்கும் விருச்சிகத்துக்கும் தொடர்பு இருக்கு. இந்த விருச்சிகத்துடைய தொடர்பு எப்படின்னா, அதீத ஆன்மீகத்தன்மை. ஒரு சைடு இந்த உலகத்துல என்னென்னலாம் இன்பங்கள் இருக்கோ அந்த இன்பங்கள் எல்லாம் நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்றது விருச்சிகம். சட்டுன்னு ஒரே ஒரு பாயிண்ட்ல இது எதுவுமே எனக்கு வேணாம், எனக்குள்ள ஒரு ஒரு பிரவாகம் சக்தி, கடவுள் கூப்பிடுற மாதிரி இருக்கு, காதலியே சத்தம் கேக்குது, என் மனசுக்குள்ள உள்ளுணர்வு சொல்லுது, இது எதுவுமே விட்டுட்டு துண்டு வெறும் காவி உடையை கட்டிக்கிட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிகம். அதனாலதான் ஆன்மீக வளர்ச்சியை குறிப்பது விருச்சிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொரு அம்சங்கள் ஒரு ஜாதகத்துல ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக அம்சங்கள் இருக்கா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்கள் சுய ஜாதகத்துல 12 லக்னங்கள் ராசிகளுக்கும் சொல்ல முடியாது. அதுக்கு நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க இந்த கீழே குறிப்பிட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டீங்கன்னா, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆன்மீக தொடர்புகள் எதிர்காலத்துல வாழ்க்கையில உங்களுக்கு தெய்வத்துடைய அம்சங்கள் இதெல்லாம் இருக்கா, இந்த மோட்சம் அடையக்கூடிய தன்மைகள் இருக்கா, சித்தர்களை சேரக்கூடிய பாக்கியங்கள் இருக்கா அப்படின்னு துல்லியமா எங்களால சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு சில அமைப்புகளை சொல்லலாம் பொதுவுல. அது எப்படின்னா, சனி ராகு சுபத்துவத்தில் இருக்கும் போது அதீத ஆன்மீகத்தன்மை இருக்கும். ராகு உச்சகட்ட ஆசைகள் சபலங்கள் இதை தரக்கூடிய அதே ராகு மிகப்பெரிய மோட்சத்தையும் ஆன்மீகத்தையும் தருகிறார். கேது மோட்ச காரகன். ஓரளவுக்கு சுபத்துவத்தில் இருக்கக்கூடிய கேதுவே ஒரு மனிதருக்கு ஆன்மீகத்தை மோட்சத்தை வாரி வழங்குகிறார் என்பதை பொதுப்படையா சொல்ல முடியும். மூன்றாவதாக வரக்கூடிய கேள்வி, காதல் உறவுகளுக்கு, காதல் திருமணங்களுக்கு எனது ஜாதகத்தில் வாய்ப்பு உள்ளதா? இதுலயும் 12 லக்னங்கள் 12 ராசிகளுக்கு நம்மளால சொல்ல முடியும், நேரம் இல்லை. விருச்சிக ராசியை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், விருச்சிகத்திற்கு சந்திரன் விருச்சிகத்துல நீச்சம் பெறுவார். நம்ம ஏற்கனவே ஒரு அடிப்படை விதி, ஃபண்டமெண்டல் ரூல் ஒன்று சொல்லியிருந்தோம். சுக்கிரனும் சந்திரனும் சம அளவில் வலுப்பெற்று இருந்தால் மட்டுமே காதல் இருதலை காதலாக இருந்து திருமணமாக மாறும். முதல் அமைப்புல விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் உச்சமா இருக்கார் மீனத்துல, அப்ப சந்திரன் நீச்சமாயிட்டார்ல விருச்சிகத்துல. இந்த சந்திரன் மீது குரு பார்வை விழுந்தால் இருதலை காதல் திருமணமாக மாறும். இப்ப விருச்சிக ராசிக்கு சந்திரன் நீச்சம், சுக்கிரனும் கண்ணியில நீச்சமாயிட்டார்னா காதலுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ரொம்ப முக்கியமானது, சுக்கிரன் உச்சம் பெற்று பாவகிரக தொடர்போடு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும்போது காதல்ல தோல்வி அடைஞ்சு மன அழுத்தத்தில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு தற்கொலை முயற்சி கூட சில பேர் முயற்சி பண்றாங்க. அமைப்பிலும் இருக்கு, எல்லோரும் அல்ல. ஆக ஒரு காதல் உங்கள் ஜாதகத்தில் இருக்குங்கிறதுக்கு உதாரணமா விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டேன். விருச்சிக ராசி அன்பர்கள் பல பேர் காதலிக்கிறாங்க. இன்னொரு அமைப்பும் இருக்கு, சுக்கிரனும் சந்திரனும் வலுப்பெற்று இருக்காங்க, பாவ கிரகத்தோட தொடர்பு கொண்டு இருக்காங்க, சனி ராகு செவ்வாய் கேது போன்ற கிரகங்களோட தொடர்பில் இருக்காங்க. காதல் திருமணமாக மாறி கலவரியில மொழியுது. இல்ல வேற்று மதத்தை வேற்று இனத்தை வெளிநாட்டுக்காரங்களை திருமணம் பண்ணால் அந்த யோகமாக அது மாறும். இத மாதிரி அமைப்புல இருக்கு. ஆக இது ஒரு அமைப்புல சொல்றோம். உங்களுடைய லக்னம் ராசிக்கு நீங்க எங்களை தொடர்பு கொண்டா நாங்க துல்லியமா சொல்ல முடியும். நாலாவதா வரக்கூடிய கேள்வி, கிரகங்களின் சஞ்சாரம் குரு சனி சேர்க்கை எனது வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது? ஒரு உண்மையை தெரிஞ்சுக்குங்க, 12 லக்னங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் குரு சனி சேர்க்கை 195% திருமணத்தை நிறுத்திடும். ஒரு 5% திருமணத்தை செய்யும், லேட் மேரேஜ செய்யும். பெரும்பாலான அமைப்புகளில் குரு சனி தொடர்பு திருமணத்தை தள்ளி போடும், டிலே பண்ணும். திருமணத்தை லேட் மேரேஜா பண்ணி அதுல ஏதாவது ஒரு குளறுபடி இருக்கணும்,
அதாவது வயதுக்கு முதியவர்களை திருமணம் பண்றதோ, தன்னுடைய வயதுக்கு பெரிய பெண்ணை திருமணம் பண்றதோ, இல்ல வேற ஜாதி வேற மதத்துல திருமணம் பண்ணால் சில நன்மைகள் கிடைக்கும். இந்த கலப்பு திருமணம் மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். அதுதான் உண்மை. ஆக குரு சனி சேர்க்கையானது குரு சண்டாள யோகம்னு சொல்லுவோம். அது யோகம் அல்ல, தோஷம். திருமணத்தை மேடை வரைக்கும் போய் கூட நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது பொது பலன்களே. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல லக்னம் ராசியை வைத்து பிறப்பு ஜாதகத்தை வைத்து பல அம்சங்கள் மாறும். குரு சனி சேர்ந்து இருந்தாலும் திருமணம் ஆகியும் நல்லா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அது விதி விலக்குகள். ஆக நீங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கான சிறப்பு பலன்களை துல்லியமாக கணித்து தர எங்களால் முடியும். ஆக இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.